இன்றைக்கி டே 2 ஓகேங்களா. அன்றைக்கி வந்து நம்ம செடியெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூசணி செடி பார்த்திங்கன்னா அன்றைக்கி விட இன்றைக்கி கொடி வந்து இங்கேருந்து வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், கொடி எவ்வளோ தூரத்துக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் மாங்காய் செடி அன்றைக்கி ஒரு இது மட்டும்தான் வந்துருச்சு. இப்போது இங்கேயும் தளிரிட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு, இங்கிட்டும் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. தெரியுதா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதே போல் மணத்தக்காளி கீரையுமே நல்லா வளர்ந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா, தக்காளி செடியும் இது பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்ட மல்லி வந்து இன்னும் ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் முளைக்கிறதுக்காக. நம்ம ஃப்ரெண்டு எப்பயும் போல் கூட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த தக்காளி செடியும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. பாவை செடி பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், அன்றைக்கி விட இன்றைக்கி ரொம்ப பெருசாகவே வளர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி எப்படி முளைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளியை பாருங்களேன். தக்காளி நிறையவே வளர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சைடு பாருங்கள், அங்கிட்டும் ஒரு 3, மேலே ஒரு 2 தக்காளி, அப்புறம் கீழே ஒரு 3 தக்காளி, மொத்தமாக ஒரு 10-15 தக்காளிக்கு மேலே அது ஆயிடுச்சு. ஒரே இதில் பாருங்களேன் 3 இருக்குது. இது பசலிக்கீரை, இங்கே பாருங்கள் பூ விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. ஓனர் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா குச்சியை வச்சு இது கட்டி மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. அந்த பக்கத்து பாருங்களேன், அந்த கட்டி அது மேலே ஏறி அவ்வளோ தூரத்துக்கு விட்டுருக்காங்க. பூசணி செடியும் பெருசாக வளர்ந்துருச்சு. நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த தண்ணியும் அந்த செடியை எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு செடியும் சீக்கிரமாகவே வளர ஆரம்பிச்சும் போல இருக்குது. பாருங்களேன், பாவக்காய் அன்னைக்கு பார்த்துறப்ப துளிர் வெளியில் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெருசாக வளர்ந்து கொடி பாருங்கள் தெரியுதா, சிறுசாக அந்த கொடி விடுறது. இந்த கொடி வந்துருச்சுன்னா அப்படியே படர ஆரம்பிச்சிடும். இதுலேயுமே இதில் சுருண்டு இருக்குது பாருங்களேன் கொடி, இதையுமே படர ஆரம்பிச்சிடும். அதே போல் நம்மளோட அந்த இதில் முருங்கைக்கட்டையும் தலைய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா இது விட்டு இலை விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அந்த இது போய் பார்ப்போம், அதில் எந்த அளவுக்கு இலையெல்லாம் வந்துருச்சா அப்படின்ட்டு. இங்கே பாவச்செடி பாருங்களேன், இதுலேயும் வளர்ந்துருச்சு. இதுலேயும் இந்த கொடி இப்போ தான் வர ஆரம்பிக்குது. நீ கொஞ்ச நாள் கழிச்சோன்னா நிறையா பாவையெல்லாம் வரும். இதில் ஒன்று மட்டும்தான் அங்கே விட்டுருக்கு. சரி வாங்க நெக்ஸ்ட்டு என் ஃப்ரெண்டு வந்து அங்கே பாருங்கள் சுத்தப்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்மளும் சுத்தப்படுத்திட்டு நெக்ஸ்ட்டு எல்லா செடிக்கும் தண்ணி விட ஆரம்பிச்சிடுவோம். கூட்டியாச்சா போலாவா, தண்ணியை மாற்றி விட்டுருவா. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு வந்து குப்பையை அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சிடுவோம். ஓகேங்களா. ஓகே வாங்க, நம்ம இப்போ வந்து தண்ணி போட்டு விட்டாச்சு பைப்லேருந்து. நெக்ஸ்ட்டு எல்லா செடிக்கும் தண்ணி பாய்ச்சலாம் வாங்க. இது முன்னாடி இருந்த காட்டிலும் இப்போ அந்த இது பாத்தி கட்டவும் தான் தண்ணியெலாம் நிற்க ஆரம்பிக்குது. இதில் என்ன உடையுதா, அந்த தூர் இதுகளில் வச்சு விட்றதுக்காக வந்து போதுமா தண்ணி. இதில் உடஞ்சி வெளியில் போது பாருங்க. இதில் நிறையாவே கொடி இது பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த சைடு வளர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு. நான் வச்ச கரும்பு, என் கரும்பு பாருங்க வறுமை வராதாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் முதன்னு வச்சேன் கரும்பு ஒன்று தான் வச்சுருக்கேன். அதுக்கும் தலையாதான்றே தெரியல. இருந்தாலும் பரவாயில்லையா. எதடா என்ன விதை? ஓ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து வந்து என்ன விதை? புடலை விதை போய் எடுத்து வந்துடுவோம் வாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நேற்று பொடலங்காய் சமைச்சிட்டு அந்த பொடலங்காய் விதையை வந்து எடுத்து காய வச்சுருந்தோம். ஓகேங்களா, வாங்க இதை இன்றைக்கி வந்து விதைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாங்காய் செடி இருக்கு இல்லையா, இதோட இந்த விதைகளை வந்து விதைக்கலாம். ஓகேங்களா, வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இது எந்த சைடு, எது மேலே எது கீழேன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும்.
அதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து நல்லா அந்த மண்ணெலாம் மேலே கிளம்புறாப்புல தண்ணியை நல்லா விட்டு இது பண்ணி விட்டுரும். எப்படி எது மேலே எது கீழே இப்படியா? இது மேலே வரணுமா? ஓகே இந்த நான் இந்த ஊண்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் மேலே வரணுமா. ஊண்டி வைப்போம். நான் ஊண்டி வச்சா முளைக்காது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஆசைப்பட்றாங்க என் கையால் ஊண்டணும்னு. ஓகே, இப்படி வச்சு ஊண்டிட்டு இப்படி மூடி விட்டுறணும் போகிறோம். இதை வச்சு இப்படி ஊண்டிட்டு அப்புறமாட்டி அப்படி மூடி விட்டுறணும். ஓகே, எல்லாத்தையும் இதிலே ஊண்டி விட்டுருவா. வரா, நீனே இப்படி சொன்னேன்னா அப்புறம் எப்படி? அந்த பிள்ளை நான் வைக்கிறதுக்கு முன்னாடியே வராதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ வந்த மாதிரி தான். இருந்தாலும் நம்ம பறித்து விடுவோம், நம்ம நம்பிக்கை விடக்கூடாது. வளரும், கண்டிப்பாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து எல்லாத்தையும் ஊண்டி விட்டாச்சு. இந்த இதுக்குள்ளே வாங்க. நீ எத்தனை நாள் ஆகும் இது முளைக்கிறதுக்கு? 4 நாள் ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ்? 4 நாள் கழித்து நம்மளை வந்து பார்ப்போம். கையை கழுவிடுவோம். ஓகே, கையில் கொஞ்சம் ஆமாம், அது ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு வச்சதில் 5 செடி தான். இது மிளகாய் செடி பார்த்திங்களா? மிளகாய் 1, அந்த 1 2 மிளகாய் செடி. இங்கே இதுலேயும் ஒரு 3 மிளகாய் செடி இருக்கும். இந்த 3. அதுக்கப்புறம் வந்து இது 4வது மிளகு செடி. ஓகே வாங்க, அங்கே பிடுங்கிருச்சு, போய் பைப்பை மாட்டி விட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், சுத்தமாக இருக்குது. இந்த சைடு நம்ம கூட்டணும், ஒரு சில இலைகள் மட்டும் பிடுங்கி கிடக்கு. இந்த பக்கத்து ஏதாவது கண்டு வைக்கலாம் பார்த்தா ஏன் வைக்காமல் இருக்கும் அப்படின்னா, இது ஃபுல்லாகவே இந்த ஜல்லி இதுகளை வந்து முன்னாடியே கொட்டியிருந்துருப்பாங்க இருக்குது. அதனால் ஒரு மாதிரி இருக்குது இடம். இதில் வச்சாலும் அந்த அளவுக்கு வராது. இந்த செடிகள்லாம் முன்னாடி வச்சதுனால பார்த்திங்கன்னா தெரியும், இதுகள்லாம் வந்துருச்சு. என்னை வச்சா எந்த செடி முளைக்காதனால தான் அந்த இடத்த ஃப்ரீயாக விட்டுருக்கோம். அதனால தான் இந்த சைடு வச்சுருக்கோம். இந்த சைடுனா நல்லா முளைக்கும். அதுக்காக தான் சின்ன சின்ன செடியாக அப்போதைக்கு வச்சுருக்கோம். பின்னாடி இடம் நிறையா இருக்குது. அந்த சைடு வந்து ஓனர் வந்து நிறையா செடி வச்சுருக்காரு. பட் நம்ம அங்கே போகிறதில்ல, ஏனே இதுக்கு தான் கரெக்டாக டைம் இருக்குது அப்படின்றதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், மணத்தக்காளியில் இந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மணத்தக்காளி இந்த விதை இதை சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் அப்போதே வந்து பார்த்துட்டேன், நல்ல இலை வளர ஆரம்பிச்சிச்சு பார்த்தியா? முன்னாடி வெறும் பூ மட்டும்தான் இருந்துச்சு, தண்ணி விடாதனால இதாக இருந்திருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருச்சு. ஆனால் அதில் வந்து இது பண்ண மாட்டேங்குது, ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் கல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் அந்தளவுக்கு இது நிற்க மாட்டேங்குதா. இது வந்து இது மல்லிகை செடி. அது கொஞ்சம் ஓகே, அதுவாக வரும். நீ இழு அட்ஜஸ்ட் பண்ணவா? நீ கொஞ்சம் இழுத்துடுவா, ஓகேவா? அதான் தளிர் விட்டுச்சு, நான் தான் பார்த்து வந்தோம். இனி கொஞ்சம் லைட்டாக இழுத்துக்கோ. ஏன்னா சில பேர் வந்து இந்த இடத்துல ஏன் வந்து ஃப்ரீயாக இருக்கே, இனியெல்லாம் செடி நடாமல் இருக்கீங்க அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, அதில் வந்து கல்லாக இருக்குதுங்க. இந்த பார்த்திங்கன்னா தெரியுதா? இது தோணுனாலும் வெறும் கல்லாக தான் இருக்குது. அதனால தான் இங்கே வச்சா செடி வந்து அந்தளவுக்கு எவ்வி வராது. அதனால தான் இங்கே வந்து ஃப்ரீயாகவே விட்டுருக்கு. பார்ப்போம், ஏதாவது வேறு செடி இது கிடச்சிச்சின்னா, விதைகள் கிடச்சின்னா வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இப்போ போட்ட விதைகளை கொண்டுட்டு வந்து நல்லபடியாக வளர்த்துடணும். அதுக்காகத்தான் வந்து இந்த சைடு மட்டுமே அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல இருக்குது.
ஓகேங்களா. எனக்கு தக்காளி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள் தக்காளி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள். புரியுதா? பெருசாக வந்துருச்சு. இது எப்படா பழுக்கும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா பெருசாகவே வளர்ந்துருக்கு. இங்கே எங்கள் ஊர் சைடெலாம் கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குமா இருக்கும். ஆனால் இங்கே நல்லா பெரிய செடியாக வளர்ந்து முளைச்சிருக்கு. பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நெல்லியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நெல்லிக்காய் தான் அதிகமாக முளைச்சிக்கிட்டே இருக்குது. அப்படியே கொத்து கொத்தாக முளைச்சிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் பெருசாகட்டும் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் பிடுங்கிடலாம். ஓகேங்களா. வாங்கலாம். அந்த சைடுக்கு தான் இது இல்லையில, அந்த கல்லாக இருக்குது. அதனால எவ்விட்டு செடி வராதுன்றனால அங்கிட்டு வைக்காமல் இருக்கும். இந்த பிள்ளைக்கு இந்த செடியில் இருக்க அந்த பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க பிடிங்கி நான் ஒன்று தான் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. போய் குப்பையை கொட்டலையா? கேட்டை திறந்து வாங்க. அந்த பிள்ளைக்காக போய் கேட்டை வந்து திறந்துடலாம். இப்போ நம்ம குப்பையை வந்து அந்த சைடு தான் கொட்டப்புறம் வந்து. ஓகேங்களா. ஓகே, குப்பையை தூக்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. நான் போயிட்டு கூட்டிகிட்டு வைப்போம். அப்படியே ஆப்போசிட் தான் கூட்டிகிட்டு வரணும். இந்த பூசணியும் பாருங்களேன். இதில் என்ன பல இவ்வளோ பெருசாக இருக்குது. செடி இவ்வளோ பெருசாக தான் வருமா? ஒரு இலை ஒன்று நம்ம சோறு போட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. என்னாச்சு? இந்த நத்தையோட முட்டையா? தானே. இங்கே வாரி எம்பிட்டு உருவாகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிறுசாக பொடிசாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் அது நத்தையோட முட்டை. இதெல்லாம் வந்து நம்ம செடியில் கடிக்கிறதுக்காக உருவாகிருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நத்தையோட முட்டை. இங்கே பாருங்களேன், இந்த சிறுசாக இப்போ அவள் அள்ளி போடுற அந்த தெரியுதா? சின்னதாக இருக்குதா? ஃபுல்லாக இந்த நத்தை இருக்குல்லங்க, அது ஃபுல்லாகவே இந்த செடிகள் அப்புறமே இருந்துச்சுன்னா ஃபுல்லாக கடிச்சிரும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். அதான் அது பார்த்திங்கன்னா அது சுத்தம் பண்ணாமல் இருக்கிறனால அந்த தக்காளி செடிக்கு கீழே பார்த்திங்கன்னா இவ்வளோ முட்டை போட்டு வச்சுருக்கு. இதெல்லாம் உருவாச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருன்னா அதான் இதை சுத்தம் பண்ணாதே இது சரிப்படும்னா. ஆத்தி இங்கே பாருங்கள் எவ்வளோ முட்டை போட்டிருக்குன்னு. கஷ்டம்தான், இருந்தாலும் அதுகளும் பாவம் தானே. போதும் விட்டுரு, குத்தி பாம்பை வர வச்சிடாத. இன்னி இருக்கா? இங்கே வரு. வாவ், பாருங்கள் அந்த பிள்ளை அம்புட்டு முட்டையும் உடைச்சிருச்சு. இந்த மாதிரி உங்கள் தோட்டத்துலேயும் அதாவது கீழே வச்சுருந்தா, மாடி தோட்டத்தில் மேக்ஸிமம் வர்றதுக்கு வேலை இல்லை. இந்த மாதிரி கீழே இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நத்தை வந்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்துருங்க. ஏன்னா நத்தை இருந்துச்சு அப்படின்னாலே ஃபுல்லாகவே இந்த செடியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டு போயிடும். மொட்டையாக கடிச்சிடும். சின்ன செடியாக இருக்கிறத புறாமே கடித்து வளர விடாமல் ஆக்கிரும். அதனால தான் சொல்கிறோம். அந்த சைடு பிரண்டு ஊஞ்சி வச்சு தலைஞ்சிச்சுன்னு பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு வந்து பிரண்டை ஊண்டி வச்சுச்சான். அது தலைஞ்சிருச்சான்னு பின் சைடு போய் பார்ப்போம். நான் கூட சொன்னேன்ல பின் சைடில் செடி இருக்குன்ட்டு. வாங்க போய் பார்க்கலாம். ஓகே வாங்க. பார்த்திங்களா, இதுதான் பின் சைடு. இங்கிட்டு வாழை மரம் இதுகள்லாம் அந்த சைடில் வச்சுருப்பாங்க. இங்கேயுமே இந்த இதெல்லாம் மணத்தக்காளி கீரை தாங்க அங்கங்கே இருக்கும். பார்த்திங்களா, இதெல்லாம் சுத்தம் பண்ணாமல் இருக்குது. இங்கே எல்லாமே இருக்குது. பார்த்திங்களா, இது வந்து பழம். இது என்னது?
பாலா சோளம்னு நினைக்கிறேன். இந்த இது செடி வச்சுருக்காரு பாருங்கள். அதே போல் அங்கே இருக்கிறது மருதாணி. இது சுண்டக்காய் செடி முன்னாடி நிறையாவே இருந்துச்சு. இப்போ நல்லா ஒன்றும் காணோம். நாத்தங்காய் செடி உடஞ்சி போய் கிடக்குது பாருங்கள். இங்கே இது தென்னை மரம். என்னாச்சு? வா, எங்கே இருக்குது பிரண்டை? ஓஹோ, பிரண்டையை வந்து தீ வச்சுட்டாங்களாம். தெரியாமல் வச்சுட்டாங்களோ? எதுக்கு எனக்குள்ளே தீ வச்சான்னு தெரியல. இந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு வந்து சுத்தம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. தீ வச்சு கொளுத்திருக்காங்க. சரி விடு, தெரியல பிறகு அவங்களுக்கு. ஒரு செடி வச்சுருக்காரு போல இருக்கு, வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து பார்க்கலாம். நாளை இல்லைன்னா 2 நாள் கழித்து கூட வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, பாய். நீனும் பாய் சொல்லியிருப்பாளா? பாய். பாருங்களேன், இந்த இதுதான் மருதாணி செடிலாம் இருக்குது இங்கே. சரி, ஓகே, பாய்.